Hey guys, welcome back. Realme recently India அவங்களோட 11 Pro series smartphone launch பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் 11 Pro and 11 Pro Plusன்னு ரெண்டு ஃபோன்ஸ் இருந்து. பட் நான் 11 Pro இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ 11 Pro Plus கம்பேர் பண்ணும்போது 11 Pro கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. இனி நம்ம வீடியோவில் இந்த 11 Pro ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடலாம். அன்றைக்கி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்க பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட ரியல்மியோட 11 Pro இருக்குது. இந்த வாட்டியுமே அதே எல்லோ கலர் பாக்ஸ் தான். பாக்ஸோட பேக் சைடில் ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த கவரை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மகிட்ட இருக்கிறது ஆஸ்டல் பிளாக் கலர் 8GB + 128GB மாடல். சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் 1.146 Wh/kg, பாடி 0.532 Wh/kg. பாடி சார் வேல்யூ கம்மியாகவே இருக்குது. எம்ஆர்பி 25,999 போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சிமெட்ரி டப்பின், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ், சேஃப்டி கைட், குயிக் ஸ்டார்ட் கைட், தென் மொபைல் இருக்குது. உள்ள ஒரு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் A to Type C சார்ஜிங் கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். பேக் சைடில் இருக்க இந்த ஸ்டிக்கர் பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக் கேஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. நல்ல ஒரு தின்னான கேஸ் தான். வெயிட் ரொம்ப ஹெவியாக இல்லை. ஸோ இந்த கேஸ்க்கு பாட்டமில் ஒரு ஃப்ளாப் இருக்குது. ஃபிட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கேஸோட ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப வெயிட்டாக தெரியல. அண்ட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோனோட பேக் மெட்டீரியல் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷோட வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒப்போ ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி கிளிட்டர் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிட்டர் எஃபெக்டோட அடிஷ்னல் கலர்ஸில் கொண்டு வந்திருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த பிளாக் பார்க்குறதுக்குமே செம ப்ரீமியமாக இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல், சைடு ஃப்ரேம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஃபோனோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ஸ்பீக்கர் செகண்டரி மைக். அண்ட் ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. வால்யூம் பட்டன்ஸ் கீழே பவர் பட்டன் இருக்குது. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் இருக்குது. அது பக்கத்தில் சிம் ட்ரை ஸ்லாட். சிம் ட்ரை பார்த்தீங்கன்னா டூவல் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ரப்பர் இருக்குது. தண்ணி உள்ள இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் நமக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் கேமராவோட பம்ப் நம்ம டேபிள் மேலே பிளேஸ் பண்ணும்போது ஸ்லைட் வாபிள் இருக்கும் நமக்கு. ஸோ பேக் சைடு டூவல் கேமரா செட்டப் தான். பட் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா அரே மாதிரி இருக்கும். ரவுண்ட் டிசைனோட சென்டராக கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா நம்ம ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது கூட நம்ம ஃபிங்கர்ஸ் எதுவுமே அந்த ஃபோட்டோவில் வராது. ஸோ அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாட்டமில் ரியல்மியோட பிராண்டிங் இருக்குது. 100 MP OIS கேமரான்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வாக இருக்கும். ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. டாப்பில் இயர் பீஸ் இருக்குது. ஃபோனை இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் ரியல்மி பவர்ட் பை ஆண்ட்ராய்டில் வந்திருக்கு. ஃபோனை நான் இப்போ செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம சேனலில் ஸ்மார்ட் ஃபோன் செட்டப் வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz அண்ட் 5 GHz வைஃபை ரேஞ்ச். இந்த ரூமில் 5 GHz கிடைக்கிறது கஷ்டம். பட் ஓரளவு சிக்னல் கிடைக்கிது. கனெக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குன்றது நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெக்கமெண்டட் பேஜில் கிளான்ஸ் ஃபார் ரியல்மி, பர்சனலைஸ் சர்ச், குளோபல் சர்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா டன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆப்ஸ் கேட்கும். ஸோ இந்த ஆப் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா தனியாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டிக்காக இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் கொடுத்துடாதீங்க. டேரெக்டாக மேலே ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டோன்னா ரியல்மி UI செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபோனை கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரியல்மி UIக்குள்ளே வந்துடும். ஸோ நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே ஆப் மார்க்கெட் வழியாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 65 ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ஒரு ரோவில் 5 ஆப் இருக்கும். மொத்தம் ஒரு 13 ரவுக்கு மேலேயே இருக்குது. ஸோ பேடிஎம் இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ பட் நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. இது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ண ரியல்மி UI 4 வெர்ஷனோட வருது. ஏப்ரல் மந்த் செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ஸ்டோரேஜ் அவுட் ஆஃப் 128GBயில் 23.9GB ஆக்குபைடாக இருக்குது. அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 8GB மாடல். மேக்ஸிமம் அப் டு 8GB வரைக்குமே நம்ம விர்ச்சுவல் ரேம் எனபிள் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக அது 4GBயில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7050 பவர் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி.
ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா, ரியரில் வந்து 100 MP கேமரா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து 2 MP. ஸோ எஃபெக்டிவாக பார்த்தா ஒரு கேமரா ஃபோன் தான். அண்ட் டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம வந்துன்னா ஹை, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆட்டோ செலக்ட்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹையில் வச்சோன்னா நமக்கு வந்து 120 ஒர்க் ஆகும். நான் ஹைலியே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி இன்ஹேண்ட் ஃபீல் எல்லாமே வந்து நமக்கு Realme 10 Pro Plus யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இந்த கேமரா டிசைன் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல சூப்பர்பான ஃபீல் இருக்குது. பட் ஸ்க்ராட்ச் கார்டுனா ஃபுல் கேர்வுக்கு நமக்கு வர மாட்டேங்குது. ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையே ஃபினிஷ் ஆகுது. வீடியோ வந்து மேக்ஸிமம் 4K 30ல் எடுக்கலாம். அதே வந்து நீங்கள் 60 FPS எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1080pயில் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் வந்து நமக்கு 1080pயில் ஒர்க் ஆகும். அண்ட் 100 MP டெடிகேட்டட் மோட் இருக்குது. மோருக்குள்ளே போனால் லாங் எக்ஸ்போஷர் ஷாட்டு, டைம் லேப்ஸ் எடுக்கலாம், டுவல் வீடியோ சப்போர்ட் இருக்குது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் பேக் சைட் மெட்டீரியல் வந்து ஒரு மேட் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகலை. பட் ஃபோன் வந்து செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. கிட்டத்தட்ட 8.3 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் வெயிட் வந்து 185 grams இருக்குது. கொஞ்சம் ஒரு டாலான ஃபோன். ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருந்தாலுமே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அழகாக பண்ணி நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு. பட் ஸ்டில் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணது வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துன்னா போன ஜென்ரேஷன் 10 Pro Plusல பார்த்து சிமிலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.7 inch 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ரிவ்யூவில் இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டிமென்சிட்டி 750ல் இந்த ஃபோனை பவர் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 1080ல் பார்த்து சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஜம்ப் இந்த வாட்டி இல்லை. அதே சிப்செட் தான் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி யூசேஜில் வந்து நம்ம பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மூவிஸ் பார்க்குறதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 4G ப்ளஸ் கனெக்டிவிட்டியுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேசிக் சென்சார்ஸ் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து 8+128GB மாடல் 23,999 வந்து இப்போ கரண்ட் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து 256GB வேரியன்ட் இருக்குது. அது வந்து 24,999 ₹1000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 11 Pro வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு 1000 ரூபா அப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டோரேஜ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து SD கார்டு ஸ்லாட் இல்லை. அண்ட் 12+256GB மாடல் வந்து 27,999க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த 12GB மாடல் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு 8GB வந்து நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஜென்ரேஷன் ரியல்மியோட 10 Pro Plusக்கும் 11 Proக்கும் நம்ம பார்த்தோன்னா டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமராவோட சென்சாரை வந்து இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து 100 MP கேமரா OIS சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் ஸ்லைட் கேமரா டிஃபரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. வீடியோ கேப்பபிலிட்டியுமே வந்து லோ லைட்டில் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. போன ஜென்ரேஷனில் அதை வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து Pro Plus வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. பட் அரௌண்ட் ஒரு 25,000 ஃபோனுக்கு நம்ம அல்ட்ரா வைட் அந்த 8 MP கொடுக்க கூட வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோன்னா 11-12,000 ஃபோன்ஸ்லேயே வந்து டிஃபால்ட்டாக 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் சாம்சங் கிட்ட நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த டைமில் லான்ச் ஆன M சீரீஸ்லேயே வந்து 12 MP அல்ட்ரா வைட்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஃபெக்டிவாக பார்த்தா இந்த ஃபோனில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா ஃபோன் தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தா சிமிலர் சென்சார் தான். அந்த சென்சார் வந்து காலகாலமாக Realme யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போது நீங்கள் யாராச்சும் வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி அந்த 22,000-23,000 வந்து 11 Proவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. Realme கிளியரன்ஸ் சேல்னு ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் GT2 வந்து 24,000 செல் பண்ணுறாங்க. இந்த ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து GT2ல வே பெட்டராக இருக்கும். தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு இந்த ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனால வந்து GT2 இன்னும் கொஞ்சம் நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த 24,000 நீங்கள் வந்து GT2 கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை இப்போ லான்ச் பண்ண 11 Pro கன்சிடர் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் 11 Proவில் என்னென்னா சாஃப்ட்வேர் ஒரு வருஷம் வந்து அடிஷ்னல் அப்கிரேட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுறதுனால வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.